அனைவருக்கும் வணக்கம். நாம் கண்ணுடைய வள்ளல் என்கிற மிகச்சிறந்த ஞானி ஒருவர் இயற்றி திரு அருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்த ஒழிவில் ஒடுக்கம் என்கிற உன்னத ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக ஆன்மீகம் என்றால் என்ன? இந்த வினாவுக்கான விடையை இன்னமும் பலர் அறியாமலேயே இருக்கிறார்கள். உண்மையான ஆன்மீகம் என்பது என்ன? ஆன்மீகத்திற்கான அடிப்படை புரிதல்கள் என்ன என்பதை பற்றி பெரும்பாலும் யாரும் தெரிந்திருக்கவில்லை என்றே கருத வேண்டியிருக்கிறது. இங்கே கண்ணுடைய வள்ளல் இதற்கான விடையை விரிவாக எடுத்துரைக்கிறார். இன்றைய பாடற்பதிவிலே முழுமையான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். வேட்டியும் தாழ்வடமும் வெந்நீரும் வெண்பல்லும் காட்டுவது ஞானக் களவு கான், தேட்டமற்றோன் பூரணன் கான், சிற்றறிவன் பொய்ப்பாசம் என்று அறிந்தார்க்கு ஓர் வடிவம் வார்த்தையும் உண்டோ? உண்மையான ஆன்மீகம் எது, உண்மையான யோக வாழ்க்கை எது என்பதிலே பலருக்கு புரிதல் இல்லாமல் இருக்கிறது. அடியேனை சந்திப்பதற்கு பலர் வருவது வழக்கம். அதிலும் தங்களை முழுநேர ஆன்மீகவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய சிலருடைய நடவடிக்கை இங்கே கண்ணுடைய வள்ளல் சொல்லக்கூடிய நூலுக்கு சான்றாக இருந்ததை பார்த்திருக்கிறேன். உடல் முழுவதும் வெந்நீர், ஒருத்தராக்க மாலை, காஷாயம், சடைப்பிடித்து போன தலைமயிரை மேலே தூக்கி கட்டி வைத்த மிகப்பெரிய கொண்டை, இப்படியான தோற்றத்திலே நம்மை சந்தித்த சிலரை பார்த்திருக்கிறோம். அவர்களுடைய அடிப்படை புரிதல் ஆன்மீகம் அல்லது ஞானத்திற்கான பாதை என்பது வெந்நீர் அணிவதும், காஷாயம் உடுப்பதும், உருத்தராக்கம் தரிப்பதும், நமசிவய நமசிவய என்று சொல்லிக் கொண்டிருப்பதும், ஆலயங்கள் தோறும் சென்று வழிபாடு செய்வதும் இவை மாத்திரமே என்று கருதியிருந்தார்கள். அது தவறு என்பதை நாம் எடுத்துச் சொல்லியும் கூட இந்த வேடத்தை கலைத்தால் என்னை மற்றவர்கள் வெறுப்பார்கள் என்று சொல்லி கடந்து சென்ற வினோத காட்சியையும் நாம் கண்டிருக்கிறோம். இதை அப்படியே இங்கே கண்ணுடைய வள்ளல் தன்னுடைய நூலிலே சொல்லியிருக்கிறார். மற்றவர்கள் பார்த்து பிரமிக்கும்படியாக ஒரு காஷாய வேஷ்டியை தரித்துக் கொள்கிறார்கள். கீழே வரையிலும் தொங்கும்படியான வடம் போன்ற உருத்திராக்க மாலைகளை தரித்துக் கொள்கிறார்கள். மேலும் சிலரோ உடல் முழுவதும் வெந்நீற்றை அள்ளி அள்ளி பூசிக்கொள்கிறார்கள். அவர்களுடைய பற்கள் வெண்மையாக இருப்பதை உறுதிப்படுத்துவதற்காக பல காரியங்களை செய்கிறார்கள். இப்படி புறத்தோற்றத்திற்கு மதிப்பு கொடுத்து புற அலங்காரங்களை சரியாக செய்துவிட்டால் நாம் சிவத்துறவி என்று ஆகிவிடுவோம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இது உண்மையிலேயே ஞான களவு என்று சுட்டுகிறார் கண்ணுடைய வள்ளல். பொய்யான ஒன்றை உண்மை என்று கருதி நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொண்டு மற்றவர்களையும் ஏமாற்றுகிறீர்கள் என்று குறிக்கிறார். உண்மையான ஞானத்தை அடைய வேண்டும் என்கிற தேட்டம், ஆர்வம் இருக்க வேண்டும், தாகம் இருக்க வேண்டும். சிற்றறிவை கொண்டு பார்க்கக்கூடிய இந்த உலகியல் சார்ந்த விடயங்களை உண்மை என்று கருதி உண்மையான சிவபக்திக்கு மாற்றாக தவறான ஒன்றை சிவ வழிபாடு என்று கருதியிருப்பவர்களுக்கு ஞானத்தின் பாதையை புரிந்து கொள்வதற்கான அவகாசம் சிறிதளவும் இல்லை என்று குறிப்பிடுகிறார். பூரணமான ஞானத்தை பெற வேண்டும் என்றால் புற அலங்காரங்களிலே நீங்கள் காட்டக்கூடிய முக்கியத்துவத்திலே ஒரு சிறிதளவாவது உண்மையான ஞானத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். உண்மையான ஞானத்தை அறிந்தவர்களுக்கு புறத்திலே இருக்கும் ஆலயங்களிலே சென்று வழிபட வேண்டும், அதுதான் உண்மையான ஈசன் மீது வைக்கும் பாசம் என்று கருதியிருக்கக்கூடிய நிலை பொய்ப்பாசம் என்றாகும். இவ்வாறு கண்ணுடைய வள்ளல் அறிவுறுத்துகிறார். கல்வியாய் புத்தகமாய் காவிகடுக்கு உட்கட்டாய் பல்லின் வெளுப்பு ஒத்த பசுமார்க்கம் எல்லை கலன்ற தியானத்தில் கண் சுமிட்டும் ஆம் கான் கலன்ற பெருமாயை தொழில். இங்கே வெறும் புற அலங்காரங்களுக்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். பற்பல நூல்களை பாராயணம் செய்து மனப்பாடமாக பேசக்கூடியவர்களும் ஒப்பிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். எண்ணற்ற புத்தகங்களை கற்றறிந்து விட்டால் ஞானம் கிடைத்துவிடும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். காவியாடையை உடுத்துவிட்டால் நாம் சிவனடியார் என்று ஆகிவிடுவோம் என்றும் கருதுகிறார்கள். இது எதுவுமே உண்மை இல்லை என்பதை எடுத்துச் சொன்னாலும் அவர்கள் ஏற்பதற்கு தயாராக இல்லை. எல்லை கலன்ற தியானத்தில் உங்களுக்கு ஞானம் கிடைக்குமே அல்லாது
வெறும் புற அலங்காரங்களாலோ பற்பல நூல்களை கற்று பாராயணம் செய்து அதை மனனம் செய்து ஒப்பிப்பதனால் மாத்திரமோ உங்களுக்கு ஞானம் கிடைத்து விடாது. இந்த உலகிலே ஒரு மிகப்பெரிய மாயையை பராபரம் ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த மாயையிலே இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நீண்ட நெடிய தவத்தையும் தியானத்தையும் நீங்கள் செய்தாக வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஒரு கண் சிமிட்டக்கூடிய வேலைக்குள்ளாக உங்களுக்கு ஞானம் கிடைத்துவிடும். அத்தனை சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. அப்படி இருந்தும் ஞானம் உடனடியாக கிடைக்காமல் காலம் தாழ்வதற்கு எது காரணம் என்று என்றாவது சிந்தித்து பார்த்தீர்களா? உங்களிடத்திலே அடிப்படை புரிதல் இல்லாமல் இருக்கிறது என்று கண்ணுடைய வள்ளல் எச்சரிக்கிறார். எது ஞானம், எது உண்மையான ஞான மார்க்கம் என்பதை புரிந்து கொள்வதிலே உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கிறது. தூய ஞானத்தையும் தூய ஞான பாதையையும் நீங்கள் அணுக வேண்டும் என்றால் நல்ல குருமார்களை சார்ந்து அவர்களுடைய அறிவுரையை சிறமேற்கொண்டு நடக்க பழக வேண்டும். அப்பொழுது மாத்திரமே எல்லையில்லாத தியானத்திலே உங்களால் சுலபமாக ஈடுபட முடியும். வெறும் புற அலங்காரங்களுக்கோ உலகியல் சார்ந்த நூல்களை கற்பதற்கோ நேரத்தை செலவழிப்பதை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கும் உண்மையான ஈஸ்வரனை காண முயற்சிக்க வேண்டும். அதற்கு தூய மனப்பக்குவம் வேண்டும். புலன்கள் வழியாக பார்க்கும் உலகத்தை சதம் என்று கருதியிருந்து ஆசை வயப்பட்டு மேலும் மேலும் உங்களுக்கு நீங்களே கர்ம வினைகளை சுமந்து கொள்ளாதீர்கள் என்று குறிப்பிடுகிறார். ஞானக்கிரியை நடிப்போர்க்கு நாள்தோறும் போனத்தாழவே புசிப்பின்றியே நாம் துறவாய் அவா அறுத்து மெய் உணர்ந்த தூய அறிவார்க்கு அறியா இன்பம். நான் துறவு மேற்கொண்டு விட்டேன். மனையாளும் மக்களும் மற்றுமுள்ள சுற்றமும் வேண்டாம் என்று வெறுத்து துறவியாக மாறிவிட்டேன். காஷாயம் பூண்டு விட்டேன். உருத்திராக்கம் தரித்து விட்டேன். ஆலயங்கள் தோறும் சென்று சிவ வழிபாடு செய்கிறேன். இவ்வளவு போதும். இதுவே எனக்கு முழுமையான ஞானத்தையும் முத்தியையும் கொடுத்துவிடும் என்று ஒருவர் வாளாயிருந்து விட முடியாது. குடும்பத்திலே இருந்தபடியாகவே இல்லறத் துறவியாக இருந்து உங்களால் வாழ்க்கையிலே வெற்றி காண முடியும். புறத்திலே குடும்பத்தை நீங்கிச் சென்று பசி வந்தபோது புசிப்பதற்கு என்ன செய்வீர்கள்? எவரிடமாவது சென்று யாசகம் பெற்றுத்தானே ஆக வேண்டும். அப்போது யாசகம் கொடுப்பவர் உண்மையாகவே உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களுக்கு யாசகம் கொடுப்பாரா அல்லது உங்களை ஏசுவாரா? கை கால்கள் நன்றாகத்தானே இருக்கிறது, உழைத்து பிழையப்பா என்று சொல்ல மாட்டாரா? இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருந்து குடும்பத்தை துறந்து உறவுகளை துறந்து உழைப்பை துறந்து துறவியாக இருந்து எதை சாதித்துவிடப் போகிறீர்கள் என்று கண்ணுடைய வள்ளல் கேட்கிறார். ஞானக்கிரியையை வெறும் நடிப்பால் மாத்திரம் சாதித்து கொண்டு விட முடியாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யக்கூடிய யோக பயிற்சியிலே உங்களுக்கு பக்குவம் என்பது ஏற்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே சோதித்து பார்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தை நீங்கி துறவியாகச் சென்றுதான் ஞான சாதனம் பழக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இருக்கும் இடத்திலேயே இல்லறவாசியாக இருந்தபடியாகவே தூய உழைப்பு, அதில் கிடைக்கும் ஊதியம், நாமும் நம்மை சுற்றி இருப்பவர்களும் இன்புற்று வாழ்வதற்கு தேவையான உதவிகள் இவற்றை செய்தபடியாக உங்கள் வீட்டில் ஒரு மூலையிலே அமர்ந்திருந்து யோகம் பயின்று உங்களால் வெற்றி பெற்றுவிட முடியும். இதற்காக காடுமலைகளுக்கு செல்ல வேண்டாம், காஷாயம் போன வேண்டாம், உருத்திராக்கம் தரிக்க வேண்டாம், சிவாலயங்களை சுற்றி சுற்றி வர வேண்டாம், கங்கையிலும் காவிரியிலும் நீராடி அதன் மூலமாக பாவத்தை போக்கலாம் என்று அலைந்து திரிய வேண்டிய அவசியமில்லை. அவா அறுத்து இருந்தாலே உங்களுக்கு அது துறவு என்றே ஆகிவிடும். புலன்கள் சார்ந்து பார்க்கக்கூடிய இந்த உலகத்தின் மீதான பற்றுக்களை மாத்திரம் விட்டுவிட்டு உங்களுடைய இயல்பான குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து வாருங்கள். அப்போது உங்களுக்கு தூய அறிவு என்பது கிடைக்கும். அது மட்டுமல்ல, இதுவரையிலும் நீங்கள் பார்த்திருக்காத, உணர்ந்திருக்காத தூய ஆனந்தம், பேரின்பம் நிச்சயம் உங்களை ஆட்கொள்ளும். இந்த உண்மையின் தத்துவத்தை புரிந்து கொண்டால் நீங்கள் இல்லறத்திலே இருந்தாலும் துறவிதான் என்று குறிப்பிடுகிறார். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.